நடிகை கீர்த்தி பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் அதிகமாக பெண்கள், அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. கீழே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. அது சமூகத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா? உண்மையிலே அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா? அவங்க போடுறதுல என்ன பாதுகாப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்படி ஃபோட்டோஸ் போடுறதில்ல. பட் அவங்க சோஷியல் மீடியாவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு அவங்க சொல்லி ஒன்று போடுறாங்கன்னா, இப்போது அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான டேக் தாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் அந்த கான்ஃபிடென்ஸை இன்னும் பெருகுபடுத்தணும் தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் சோஷியல் மீடியா தான் உண்மைன்னா கிடையாது, கண்டிப்பாக அது கிடையாது. ஆனால் அவங்க அந்த அப்ரோச் எடுக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தான் அதை பப்ளிக்காக போடுறாங்க. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கு எந்த ஒரு கருத்தோ இல்லை ஒரு அட்வைஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் இப்போ தேவை அதிகமாக இருக்குது. அவங்க வெளில வரணும், அவங்களும் அவங்க கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ஒரு பெரிய டிஸ்கஷன். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளால் முடியாதுன்ற அந்த ஒரு தாட் நீக்கிடணும் மைண்ட்லேருந்து. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. இது 100 ஆண்டுகளாக நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அது நம்மளால் மட்டும்தான் அந்த தாட்டை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெளி உலகத்துலேருந்து யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்காது. நம்மளோட தாட் தான் ஆக்சுவலி நம்மளோட தடை. அவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்காமல் நம்மளால் முடியாதுன்ற ஒரு தாட் நீக்கிடலாம். ஐ திங்க் அது பண்ணாலே இட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டெப் டு கான்ஃபிடென்ஸ் அண்ட் அச்சீவிங் எனி திங் இன் லைஃப். பெண்களுக்கான சுதந்திரங்கிற வார்த்தை நிறைய பேர் பேசுவாங்க. உண்மையிலே பெண்களுக்கான சுதந்திரம்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். ஒரே நிமிஷம், let them finish. பெண்களுக்கான சுதந்திரம்ன்றது எப்படி இந்த உலகத்தில் ஆண்கள், மிருகங்கள், பறவைகள், செடிகள், கொடிகள் எல்லாமே வாழுதோ சரிசமமாக, அதே மாதிரி பெண்களும் வாழணும். அதுதாங்க, தட் இஸ் ஆல். அது ஒரு போராட்டமாக, ஒரு போர்க்களமாக இங்கே இருக்குது பெண்களுக்கு. ஜஸ்ட் டு எக்ஸிஸ்ட் ஆஸ் ஹவ் தே வாண்ட் டு எக்ஸிஸ்ட். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உண்டான ஃப்ரீடம். அண்ட் அது வரதுக்கு எத்தனையோ பேட்டில்ஸ், எத்தனையோ போர்க்களத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் கெட்டிங் பெட்டர்.